இந்த தர்ஷிகாவுக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். சத்தியமா எனக்கு புரியல. அவங்க இந்த கேம் ஸ்டார்ட் ஆனப்போ பார்த்தீங்கன்னா, அவங்க தான் வந்து கேப்டனா இருந்திருப்பாங்க. ரொம்பவே நல்லா தான் வந்து பண்ணியிருப்பாங்க. டீசென்ட்டா பண்ணியிருப்பாங்க. அவங்கள பார்க்குறப்போவே அவங்க மேல ஒரு நல்ல ஹோப் வந்ததுப்பா. ரொம்ப கிளியரா இருக்கிறாங்க இந்த கண்டஸ்டன்ட் அப்படின்னு. போக போக என்ன ஆச்சுன்னே தெரியல. இருக்கிறத விட இன்னும் வொர்ஸ்ட்டா என்னலாம் பண்ணலாமோ அதுதான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோமோ 2 வந்திருக்கு. ப்ரோமோ 2ல வந்து இந்த வொர்ஸ்ட் பெர்ஃபார்மர்ஸ்க்கு நீங்க ஹவுஸ்மேட்ஸ்லாம் என்ன சொல்றீங்களோ சொல்லுங்க. பாரபட்சம் பார்க்காம நீங்க சொல்லணும் அப்படின்றாங்க. ஃபர்ஸ்ட்டு சௌந்தர்யாக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம அன்ஷிதா பண்றதெல்லாம் ரொம்ப மொக்கையா இருக்கு, கேவலமா இருக்கு அப்படின்றாங்க. பட் எனக்கு என்னன்னா, அத அன்ஷிதா சொன்னது தான் கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. வர்ஷினி, நீங்க வந்து கியூட்டா பண்றதா நெனச்சுட்டு நெறைய விஷயம் பண்றீங்க. சுத்தமா சகிக்கல அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, ஆனந்தி வந்து சிவாவ பார்த்து ஒண்ணு சொல்லுவாங்க. சிவாவ வந்து பாப்பையா பார்த்தாச்சு. ஆனா சிவாவா வந்து பார்க்கவே இல்ல அப்படின்றாங்க. இருக்கறதுலயே கொஞ்சம் டீசென்ட்டா இருந்தது. இப்போ அடுத்து நம்ம தர்ஷிகா என்ன தெரியுமா சொல்றாங்க சிவாவ பார்த்து, ரோஷம் அப்படின்றது உங்க டிக்ஷனரில எங்க இருக்குன்னே தெர்ல. எங்க வீட்டு உப்பையும் சேர்த்து தர்றேன். நீங்க வேணா இது பண்ணுங்கன்றாங்க. பாரபட்சம் பார்க்காம சொல்லுங்கன்னு சொன்னாங்க. ஒத்துக்கிறேன். அதுக்குன்னு இப்படியா உங்களுக்கு ரோஷமே கிடையாது. எங்க உப்பையும் சேர்த்து தர்றேன்னு இந்த அளவுக்கா இறங்கி பேசுவாங்க அப்படின்னு தெரியல. கொஞ்சம் இந்த விஷால் தர்ஷிகா அப்படின்ற அந்த ஸ்கூல் டாஸ்க்கு, அதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள், திரும்ப ராஜா ராணில அதையே பண்ணுது. இந்த டெம்ப்ளேட்ட விட்டு கொஞ்சம் அவங்க வெளிய வந்து வேற ஏதாவது கிரியேட்டிவா யோசிச்சு அவங்க பண்ணாங்கன்னா நல்லாருக்கும். இவங்க வந்து ஃபர்ஸ்ட் வீக் ஸ்டார்ட்டிங்ல இந்த மாரி இல்ல. இவங்க வெளிய தெரியல அப்படின்னு சொன்னத இவங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு, இந்த மாரி ஏதாவது பேசணும், பிரச்சனை பண்ணணும், அப்பதான் நம்ம ரீச் ஆவோம் அப்படின்னு அவங்க அத மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்களா அப்படின்னு தெரியல. சரி பார்ப்போம். ப்ரோமோ 3ல என்னதான் வருது அப்படின்னு பார்ப்போம். பிளஸ் லைவும் பார்த்துட்டு இருக்கேன். 2த்துக்கும் ரிலேட் ஆகுற மாரியான விஷயங்கள் ஏதாவது வந்தா நான் இன்னொரு வீடியோல போடுறேன். ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல உங்கள மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.